நேற்றைய மன்னாவை இன்றைக்கு நான் உண்ண முடியாது. நேற்றைய பரிசுத்தாவின் நிறைவில் இந்த நாளுக்குரிய சவாலை என்னால் சந்திக்க முடியாது. ஆகினால் அனுதின பரிசுத்தம், அனுதின கீழ்ப்படிதல், அனுதின ஆவியின் நிறைவுக்கு நேராக என்னை நடத்துகிறது. ஒரு ஆர்டினரி கிறிஸ்டியன், ஒரு சூப்பர் கிறிஸ்டியன் அப்படின்றது போல ஒரு பிரிவை கொண்டு வராங்க. சில நேரங்களிலே வீர சைவர்கள், சில கிறிஸ்தவர்கள் ஆண்டவரிடத்திலே நான் போராடி பெற்றுக்கொண்டேன் என்பது போல ஜோடிக்கிறார்கள். அங்கே போராட்டுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே சத்தியாகிரகம் செய்து ஆவியானவரை வாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பது போல எனக்கு தெரியவில்லை. ஒரு பிரிவு இல்லைன்னா ஒரு தர வேற்றுமை என்ன வருதுன்னா, சில கிறிஸ்தவர்கள் தான் ஆவியானவரை பெற்றிருக்கிறார்கள், ஆவியானவருடைய வல்லமையோடு கூட வாழ்கிறார்கள். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஆவியானவர் இல்லாமலே வாழக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இரண்டு தரம், ஒரு ஆர்டினரி கிறிஸ்டியன், ஒரு சூப்பர் கிறிஸ்டியன் அப்படின்றது போல ஒரு பிரிவை கொண்டு வராங்க. இத வேதம் என்ன புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் இப்படி ஒரு பகுத்து பார்க்கின்ற பழக்கம் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. சமீப காலங்களாக தாங்கள் உயர்ந்தவர்கள் என்கின்ற தன்மதிப்பில் இருக்கிறவர்கள் மற்றவர்களை குறித்து சொல்லும்போது அலட்சியமாக கையாளுவது அவர்கள் ஆவி இல்லாதவர்கள், நாங்கள் ஆவி பெற்றவர்கள், ஆகினால் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று தங்களுடைய மேட்டிமை நிலைநாட்டிக் கொள்வதற்கு இன்னொரு உரை தரைக்குறைவாக சொல்கின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. ஆகினால் இந்த சபை ஆவி இல்லாத சபை, செத்த சபை, ஆண்டவருடைய சபையை ஒருவர் செத்த சபை என்று சொல்வதற்கு எவ்வளவு துணிகரம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை மயக்கமுற்றிருக்கிறது என்று வேண்டுமென்றால் சொல்லலாமே தவிர தேவ சபை சாவது இல்லை. சாவாமை உள்ளவரை வணங்குகின்ற, சாவாமையை பெற்றுக்கொண்டவர்களை செத்துப்போனவர் என்று சொல்ல முடியாது. அவருடைய வசனத்தை கேட்டு அனுப்பினவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு அழியாமை உண்டு என்று தேவன் வாக்கு கொடுத்து விட்டார். ஆகினால் அது என்னை பொறுத்த மட்டிலே ஒரு வீண் அகம்பாவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு என்று நான் சொல்லுவேன். அப்போ பரிசுத்தாவியானவரை பற்றி புதிய ஏற்பாட்டில் என்ன புரிந்து கொள்கிறோம் என்பதை ஓரளவுக்கு எளிமையாக நாம் சொல்லுவோமானால் மேற்கொண்டு இதற்கான விளக்கத்தை பெற முடியும். இதை நான் உற்று பார்க்கிற போது சில வார்த்தைகள், பழைய ஏற்பாட்டிலே அவர் வாக்களிக்கப்பட்டவர், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வாக்களிக்கப்பட்டவர் என்றுதான் பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே அதை மேற்கோளாக பயன்படுத்துகிறார். அப்போ ஆவியானவர் திருச்சபைக்கு வாக்களிக்கப்பட்டவர். அவர் எப்பொழுது கொடுக்கப்பட்டார்? கிறிஸ்து மகிமைப்படுகின்ற போது வழங்கப்பட்ட பரிசுத்தாவியானவர் என்று யோவான் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்து மகிமைப்படாததினால் இன்னும் ஆவியானவர் வழங்கப்படவில்லை என்கிற ஒரு வசனம் வருகிறது. அதனுடைய பொருள் என்ன? கிறிஸ்து மகிமைப்படுகிற போது ஆவியானவர் திருச்சபைக்கு வழங்கப்படுவார். அப்போ ஒரு காலகட்டத்தில் ஆவியானவர் திருச்சபைக்கு வழங்கப்படுவது என்பது தேவனுடைய திட்டம். அவர் அருளப்படுவார் என்பது வாக்குத்தத்தமாக யோவேல் மூலம் நமக்கு தெரிவிக்கப்பட்டது. அப்போதான் இளைஞர்கள் தீர்க்க தரிசனங்களை, பெரியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். அதிலே வயது வேற்றுமை இல்லை, பாலின வேற்றுமை இல்லை, எல்லாருக்கும் பரிசுத்தாவியானவர் சமமாக ஊற்றப்படுகிறார். அங்கே பிரிவினைக்கு இடமில்லை, மேட்டிமைக்கு இடமில்லை என்பதையும் அவர் அங்கே வலியுறுத்துகிறார். ஆக முதலாவது வாக்களிக்கப்பட்டவர், இரண்டாவது அவர் அருளப்பட்டவர், பிதாவினால் அருளப்பட்டவர். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களோடு என்னென்றைக்கும் இருக்கிற சத்தியாவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்கிற வசனம் இருக்கிறது. அப்போ தேவனால் தரப்பட்டவர், இது நாம் பெற்றுக்கொண்டவர் அல்ல, அருளப்பட்டவர். நிறைய நேரம் என்ன சொல்கிறோம், இந்த பரிசுத்தாவியை பெறுதலை பற்றி பேசுகிறோம். அங்கு பெறுதல் என்பது தந்ததை வாங்கி கொள்வதை தான் குறிக்கிறதே தவிர நான் அவரை பலவந்தம் செய்து ஒன்றை எடுத்துக்கொள்வது போல நாம் அதை சிங்காரிக்கிறோம். அப்படி சொல்வதற்கு வழி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்போ இரண்டாவது காரியம் அருளப்படுகிறவர் என்று சொன்னேன். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்தாவியானவர் என்றும் புதிய ஏற்பாட்டிலே கையாளப்படுகிறது. அங்கே என்ன சொல்லுகிறார்? யாருக்கு ஆவியானவர் அருளப்படுகிறார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு ஒன்றும் அங்கு தேவையில்லை. கிறிஸ்துவை விசுவாசிப்பது தான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி என்று சொல்கிறார். கலாத்தியர்கள் 3ஆம் அதிகாரத்தில் அதை பேசுகின்ற போது, நீங்கள் கிரியினால் பெற்றுக்கொண்டீர்களா, கிறிஸ்துவின் பேருள்ள விசுவாசத்தினாலே பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டீர்களா என்று கேள்வி எழுப்புகின்ற போதும், ரட்சிப்புக்கு எப்படி விசுவாசம் இன்றியமையாததோ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கும் விசுவாசமே போதுமானது. கிரியினால் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை கீழ்கோடிட்டு காட்டுகிறார். அப்போது கிறிஸ்தவத்தின் மூல மந்திரம் என்ன? எல்லாம் விசுவாசத்தினாலே, எல்லாம் கிருபையினாலே. நான் ஒன்றையும் உழைத்து சம்பாதிக்க முடியாது, போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் சில நேரங்களிலே வீர சைவர்கள், சில கிறிஸ்தவர்கள் ஆண்டவரிடத்திலே நான் போராடி பெற்றுக்கொண்டேன் என்பது போல ஜோடிக்கிறார்கள். அங்கே போராட்டுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே சத்தியாகிரகம் செய்து ஆவியானவரை வாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பது போல எனக்கு தெரியவில்லை. குறிப்பாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே திருச்சபைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டார்.
ஊற்றப்படுகின்ற வரைக்கும் பொறுத்திருங்கள் என்று சொன்னார். காத்திருங்கள் என்கிறார், பொறுத்திருங்கள் தான் அதனுடைய பொருள். அதனுடைய பொருள் என்ன? பெந்தேகோஸ்தே பண்டிகை, அந்த பண்டிகையின் நாள் வருவதற்காக காத்திருங்கள். அப்போ அந்த ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்பது தேவனுடைய திட்டம். அந்த நாள் வரைக்கும் காத்திருங்கள் அப்படின்னா அர்த்தம் ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்றாரு. நீங்க ஒன்றும் புறப்பட்டு போக வேண்டாம், புறப்பட்டு போங்கன்னு சொன்னேன், இப்போ போக வேண்டாம்னு சொல்றாரு. அப்போ அதற்கு வேறொரு புது அர்த்தத்தை கொடுக்க வேண்டியதில்லை. காத்திருங்கள் என்கிற வார்த்தையை ரொம்ப அழுத்த வேண்டிய அவசியமே இல்லை. பொறுத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் பலனடை வரைக்கும் எருசலேமிலே தரித்திருங்கள் என்பதுதான் நாங்கள் வலியுறுத்தப்படுகிற முக்கியமான சங்கதி. இப்போ காத்திருங்கள் என்பது பொறுத்திருங்கள், தரித்திருங்கள், அவசரப்படாதீங்கள், உங்கள் மாம்சத்திலே ஊழியத்தை துவக்கி விடாதீர்கள் என்றுதான் அர்த்தப்படுத்தி கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதுக்கப்புறம் ஊற்றப்பட்டு விட்டார், ஒரே ஒரு முறை ஊற்றப்பட்டு விட்டார். எப்படி கிறிஸ்துவானவர் எல்லாருக்காக ஏகபலியாக ஒரே ஒரு முறை சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு ஒரே ஒரு தரம் கொடுக்கப்பட்டு விட்டார். ஆகினால் இனி புதிய ஏற்பாட்டு திருச்சபை காத்திருக்க வேண்டியதில்லை, பெற்றுக்கொள்ள வேண்டியது. அவர்கள் பொறுத்திருந்தார்கள், ஊற்றப்பட்டாயிற்று, இனி காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இனி நான் செய்ய வேண்டியது என்ன? பெற்றுக்கொள்ள வேண்டியது. ஒரு எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், உங்கள் வீட்டிற்கு வருகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டிற்கு நிலைவாசல் வரை வந்துவிட்டேன். என்னை நீங்கள் வாருங்கள் என்று சொல்வீர்களா? என்ன சொல்வீங்க? உள்ளே வாருங்கள் என்று சொல்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்களே தவிர வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே இருக்க மாட்டீங்க. நீங்கள் வரவேற்க வேண்டுமே தவிர அவரை வெளியில் இருப்பது போல யூகம் செய்து கொண்டு அவரை வாருங்கள் வாருங்கள் என்று பலவந்தம் செய்தால் நீங்கள் பலமுறை வாங்கன்னு சொன்னால் போங்கன்ற அர்த்தமாக எனக்கு தெரியும். அப்படி செய்ய வேண்டியதில்லை. வந்துவிட்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் இதய கதவை திறந்தால் அவர் வருகிறார், அப்படிதான் சொல்றாரு. ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவார். அழைத்தது உண்மையானால், கதவை திறந்தது உண்மையானால், அவர் வந்தது உண்மை, அவர் எனக்குள் இருக்கிறார். இது எப்படி நான் உறுதி செய்து கொள்ள முடியும்? அவர் வாக்களித்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரின் ஆவையை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் பெற்றுக்கொண்டதினால் அவரை அப்பாவென்று கூப்பிடுகின்ற போது அந்த ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் என்னால் செய்யவே முடியாது. நான் மன்னிக்கப்பட்டவன், மகனாக தரம் உயர்த்தப்பட்டவன், இப்பொழுது அவருடைய பிள்ளையாக நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய ராஜ்யத்தின், அவருடைய திருச்சபையின் அங்கத்தினனாக மாறிவிட்டேன். இது நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். இனி காத்திருப்பு தேவையில்லை. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரே முறை ஊற்றப்பட்டதை குறிக்கிறது. அதை ஞானஸ்நானம் என்கிற வார்த்தையின் மூலமாகவும் நாம் பயன்படுத்துகிறோம். நிறைவு என்கிற வார்த்தை பல முறை வருகிறது வேதத்தில், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில். அப்படின்னு அர்த்தம், பரிசுத்தாவியின் நிறைவு என்பது கேன் பி ரிப்பீட்டட். நேற்றைய மன்னாவை இன்றைக்கு நான் உண்ண முடியாது. நேற்றைய பரிசுத்தாவின் நிறைவில் இந்த நாளுக்குரிய சவாலை என்னால் சந்திக்க முடியாது. ஆகினால் அனுதின பரிசுத்தம், அனுதின கீழ்ப்படிதல், அனுதின ஆவியின் நிறைவுக்கு நேராக என்னை நடத்துகிறது. நேற்றைய வெற்றியை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நான் பிசாசுக்கு எதிராக யுத்தம் செய்ய முடியாது. அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று சொன்னார். அதன் பாடை எதிர்கொள்வதற்கு அவர் தரும் பலனும் போதுமானதாக இருக்கும். ஆகினாலே நான் அவரோடு தினமும் கிட்டி சேர்ந்து அவருடைய பலத்தினால் நான் எடைகட்டப்படுவது தான் அனுதின நிறைவு என்று நாம் சொல்லுகிறோம். இதை நாம் பெற்றுக்கொள்கிற போது நாம் அவருக்கு சான்று பகருவோம் என்பது முக்கியமானது. சபைகளில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அவருடைய பிள்ளையா மாறிட்டேன், அபிஷேகம் பெற்று விட்டேன், நான் இனி பரலோகம் போறேன்னு சொல்கிறோம். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவர் சொன்ன கட்டளைகளை மறந்து விட்டோம். நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பது. பரிசுத்தாவின் பலனை நான் பெற்றுக்கொண்டதற்கான ஒரே அடையாளம் நான் அவருக்காக தைரியமாய் சாட்சி சொல்வது. நான் அவருக்கு சாட்சி சொல்ல மறுக்கின்ற போது நான் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் சந்தேகத்துக்குரியவராக மாறுகிறார். நான் பலன் பெற்றதற்கான ரூபமே அல்லது நிரூபணமே நான் அவரை குறித்து அறிக்கை செய்வதற்கு வெட்கப்படாமல் இருப்பது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகினால் புறப்பட்டு போங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்கள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்றாரு. பலனும் தருகிறார், பலப்படுத்துகிறவரும் என்னோடு கூட வருகிறேன்னு சொல்லுகிறார். அப்போ அது யார்? அவர் ஆவியானவர். அவர் என்னை பலப்படுத்துகிறார். பலன் அவருடையது, ஆவியானவர் துணை எனக்கு உண்டு. நிறைய நேரம் வெறும் வல்லமை வல்லமை என்ற வார்த்தை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. வேதத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டையுமே பிரிக்கவே முடியாது. கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். கர்த்தரை நாடும்போது அவருடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்கிறேன். வெறும் வல்லமையை கேட்கக்கூடாது. ஏனென்றால் உலகத்தில் பல்வேறு ஆவிகளின் ஆதிக்கம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. அவருடைய ஆதிக்கம் எனக்குள் வரும்போது நான் பலனடைவது,
நிச்சயம். பலனடைந்தது உண்மையானால் அவருக்கு நான் சாட்சியாக இருப்பேன். அதில் உயர்வு தாழ்வு பார்ப்பதல்ல. நீங்கள் ஆண்டவரிடத்தில் நெருங்க நெருங்க உங்களை குறைவானவர்களாக பார்ப்பீர்களே தவிர மேட்டுமையின் ஆவிக்கு இடமே இருக்காது. அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பே என்னுடைய பரிசுத்தம் அழுக்கான கந்தை என்கிற உணர்வு வருகிற போது இன்னொரு விசுவாசியை பார்க்கும்போது அவருக்காக பரிதபிப்பவருமே தவிர அவரை அலட்சியப்படுத்துவது வராது. தேவனால் மீட்கப்பட்டவர்கள் விதவிதமான சபைகளுக்கு போகலாம், விதவிதமான கோட்பாடுகளை உடையவர்களாக இருக்கலாம், கலாச்சார பாரம்பரியத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், ஆனால் மீட்கப்பட்டவர்கள் எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள். நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்த அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன். என் வரங்களை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். என் அனுபவங்களை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். என் சபை பாகுபாடை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஆகினால் இங்கே பிரிவினை என்கிற பேச்சுக்கு இடமில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒற்றுமைப்படுத்துகிற ஆவியானவர். இதை நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். பரிசுத்த ஆவியானவர் ஒற்றுமைப்படுத்துகிற ஆவியானவர். கிறிஸ்து ஒற்றுமைப்படுத்துகிறவர். சுவிசேஷம் நம்மை ஒற்றுமைப்படுத்துகிறது. இந்த மூன்றும் தான் நான் அறிய சபைகளை ஒற்றுமைப்படுத்தும். மற்றவை எல்லாம் நம்மை துண்டாடும். நம்முடைய நிறம், நமது உணவு பழக்க வழக்கம், நம்முடைய மொழி, இவையெல்லாம் நம்மை துண்டாடும். நம்முடைய கலாச்சாரம் நம்மை துண்டாடும். ஆனால் கிறிஸ்து ஒருவர் தான். அவர் வழங்கும் ஆவியானவர் ஒருவர் தான். அவர் தந்த சுவிசேஷம் ஒன்று தான் இவைகள் நம்மை ஒற்றுமைப்படுத்தும். அதனால் சபையில் பரிசுத்த ஆவியானவரை பேசிக்கொண்டு நாம் பிரிந்து கிடப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை, அனுமதியும் இல்லை. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாரையும் சகோதர பாவத்தோடு அவருடைய நிறை குறைவையும் ஏற்றுக்கொண்டு குறைவிலே நிறைவை கட்டளையிடுவதற்கான வாய்ப்பை சொல்லிக் கொடுத்து அவர்களை தோளோடு தோள் அணைத்து செல்வது முக்கியமே தவிர நம்முடைய பிரிவினையை நாம் கொண்டாடக்கூடாது. நன்றி அண்ணே. கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமான சில காரியங்களை நம்ம பார்த்தோம். அவர் நமக்கு தந்தருளின ஆவியின் வரம், அந்த ஆவியின் நிறைவில் நாம் அவருக்கு சாட்சி பகர பணிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ரொம்ப தெளிவாக கேட்டோம். கிறிஸ்துவின் சுவிசேஷம் நம்மை இணைக்கிறது, அது நம்மை பிரிக்கிறது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டோம்.